உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தமிழக அரசு அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். வரவேற்கிறோம். அதை போன்று காலையிலே சாப்பாடு போடுகிறார்கள், அதையும் நாம் வரவேற்கிறோம். அதை போன்று தமிழ் முதல்வன் என்றும் அவர்கள் ஒரு திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தி வந்தார்கள். அதற்கும் நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். அதே நேரத்திலே தனியார் பள்ளி கல்லூரியிலே பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்கள் அங்கே அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், ஊதிய பிரச்சனைகள், அதை பற்றியெல்லாம் இந்த அரசாங்கம் செவி சாய்க்க வேண்டும். தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் அவர்கள் குறைவான சம்பளத்திலே வேலை செய்தாலும் நிறைவான முறையிலே அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி அவர்கள் குறைவான சம்பளத்திலே வேலை செய்தாலும் கூட அவர்களுக்கு பிஎஃப் பிடிக்கப்படுகிறதா என்பதை இந்த அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த பிஎஃப் பிடித்தால் அவர்கள் ஓய்வு பெறும்போது அவர்களுக்கு ஒரு சிறு தொகை அவர்களுக்கு ஒரு பென்ஷனாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நான் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்வது, அனைத்து தனியார் பள்ளி கல்லூரிகளிலும் அங்கே ஆசிரியர்களுக்கு பிஎஃப் பிடிக்கப்படுகிறதா என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதே போன்று கிராஜுவேட்டி, அந்த ஆசிரியர்கள் பணியை விட்டு வெளியே வரும்போது அவர்களுக்கு கிராஜுவேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள் இதையெல்லாம் நிறைவேற்றுவதில்லை, இதை செய்வதில்லை. அதனால் நீங்கள் தயவு செய்து இந்த 2 விஷயங்களிலும் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் பிஎஃப் பிடிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கிறதா என்பதை நீங்கள் உறுதி செய்யுங்கள். கிராஜுவேட்டி கொடுக்கப்படுகிறதா என்பதையும் உறுதி செய்யும். தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் ஆசிரியர் பணியிலே கல்வி பணியிலே அவர்கள் ஈடுபட்டாலும் கூட இந்த அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு ரூபாய் கூட அவர்களுக்கு கொடுப்பதில்லை. ஒரு ரூபாய் கூட. அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியை இந்த தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் செய்கிறார்கள். ஆனாலும் இந்த நன்றி கெட்ட அரசாங்கம் இந்த ஆசிரியர் பெருமக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன் வருவதே இல்லை என்பதுதான் மிகுந்த வருத்தமான ஒரு சூழ்நிலை. நான் முதல்வர் அவர்களையும் மற்ற கல்வி அமைச்சர்களையும் கேட்கிறேன், நீங்கள் எந்த ஒரு ஆசிரியரை நியமித்தாலும் அது நிரந்தர ஆசிரியர்களாக நியமிங்கள். ஏன் நீங்கள் ஒப்பந்த அடிப்படையிலே அவர்களுக்கு குறைவான சம்பளத்திலே நீங்கள் நியமிக்கிறீர்கள்? ஒரு அமைச்சர் ஒப்பந்த அடிப்படையில் உள்ள ஒரு சம்பளத்தை அவர் வாங்குவாரா? நிரந்தர ஆசிரியர் அவர் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும்போது நீங்கள் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கின்ற இந்த கான்ட்ராக்ட் ஆசிரியர்கள் அவர்கள் 20,000 ரூபாயில் சம்பளம் வாங்கிறார்கள். என்ன இது நியாயம்? இதுதான் நீங்கள் கடைபிடிக்கின்றது சமத்துவ சமூகமா, சமதர்மமா? எல்லாம் பேசுவதெல்லாம் சமத்துவம், சமாதானம், சமத்துவம், சமதர்மம் என்றெல்லாம் பேசுகிறீர்கள். ஆனால் நீங்கள் நடைமுறையிலே இந்த ஆசிரியர் பெருமக்களை நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன், சம்பள வேறுபாடு நீங்கள் உருவாக்கிறீர்கள். அவர்களுடைய குடும்பங்கள்லாம் எப்படி அவர்கள் பொருளாதாரத்தில் அவர்கள் சிறப்பான முறையிலே அவர்கள் செயல்பட முடியும்? தயவு செய்து உங்களை கேட்கிறேன், அனைத்து பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கும் நீங்கள் நிரந்தர ஆசிரியர்களாக நீங்கள் பணியில் அமர்த்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.